திராவிட பேச்சரங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர் குமார் சார் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். அதிர்ச்சி மேல அதிர்ச்சியா இருக்குது, ஷாக் மேல ஷாக்கா இருக்குது. இதனால நம்பவே முடியல. இயக்குனர் சங்ககிரியை சேர்ந்த ராஜ்குமார் அவர்கள் இன்னைக்கு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அந்த ட்வீட்டை சன் டிவிலையும் பேட்டியா கொடுத்திருக்காங்க. சீமான் அவர்கள் ஈழத்தலைவர் பிரபாகரன் அவர்களோட எடுத்த புகைப்படம், இவரு எடிட் பண்ண படம் தான். ராஜ்குமார் அவர்கள் எடிட் பண்ண எடுத்த புகைப்படம் இல்ல, எடுக்காத புகைப்படத்தை வேற ஒருத்தர் கூட இருந்த படத்தை அவர் எடுத்துட்டு அந்த இடத்துல சீமான பொருத்தி எடிட் பண்ணி கொடுத்திருக்கேன்னு சொல்றாரு. எடிட் பண்ணி ஆயிட்டுதா? இது உங்களுக்கு அதிர்ச்சியா? இல்ல, ஏற்கனவே இது பேசப்பட்டது. ஆனாலும் அவரு நான் ஆமக சாப்பிட்டேன், இப்படி சாப்பிட்டேன், இப்படி சாப்பிட்டேன் கதை விட்டுட்டு இருக்கிறா. எல்லாமே ஃப்ராடு தானே. இதெல்லாம் கதை இதுல போய் அதிர்ச்சி இதுவும் நடிப்பா அப்படின்ட்டு சீமான் விட்ட கதை இன்னைக்கு ஆதாரப்பூர்வம் நிறுவப்பட்டிருக்கு. அவ்வளவுதான். ஏற்கனவே இவங்க குளத்தூர் மணி அண்ணன் இவங்களாம் சொல்லிட்டு இருந்தாங்க அது எடிட் பண்ண புகைப்படம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அது ஆதாரபூர்வமா வெளியே வரல. பொய்யா சொல்லிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு, அதாவது சீமான் ஒரு பிழைப்புவாதியாதான், பிழைப்புவாதிதான் ஒழிய இவர் ஒன்றும் பெரிய கொள்கைவாதி எல்லாம் கிடையாது. அத பாவம் அந்த தம்பிகள் தான் பாவமா இருக்குன்னு நினைக்கிறேன். அவரை நம்பிக்கிட்டு பின்னால கையை உயர்த்தி வேகமா ஆவேசமா பேசுறாருன்னு உடனே கூட போயிட்டு அவர் பேசலாம் பாத்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒன்னா பேசிட்டு இருப்பாரு. ஒரு கொள்கை உறுதி கிடையாது. உண்மையிலேயே சொல்ல போனா அங்க போயிட்டு இவரு சினி பத்தி கேட்காதான் இவர் அனுப்பி வச்சாங்க. அது போயிட்டு அடம் பிடிச்சி பார்த்தே தீரணும்னு சொல்லி சொன்னாருன்ட்டு மொத்தமே குளத்தூர் முடி சொல்றது மொத்தமே இவர் உள்ள போறதுல இருந்து இவர் செக்யூரிட்டி செக் எல்லாம் பண்ணிதான் உள்ள அனுப்பி இருக்கிறாங்க. அதெல்லாம் போயிட்டு கீழே வரது ஒரு 12 நிமிடம் தான் அதிகபட்சமா இருந்தது. அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. ஒரு 12 நிமிட சந்திப்பை ஒரு யுகத்துல சந்திச்ச அளவுக்கு ஒரு கதை விட்டுட்டு இருக்காரு. ஆமக்கறி சொல்ல சொன்னாரு, உடுப்பு கறி செஞ்சு சாப்பிட சொன்னாங்க, அண்ணி மதிவதனி தான் எனக்கு சாப்பாடு கொடுத்தாங்க, அப்படி இப்படின்னு சொல்லி கதை விட்டுட்டு போய் சொல்லிட்டு, அதாவது ஒரு போர்க்களத்துல இருக்கிற ஒரு பிரபாகரனை முனியாண்டி விலாஸ் ஹோட்டல் உரிமையாளர் லெவலுக்கு இவரு கேவலப்படுத்தி எனக்கு அதை சாப்பிட சொன்னாரு, இதை சாப்பிட சொன்னாருன்னு சொல்லிட்டுலாம் அவர் இது பண்ணிட்டு இருக்காரு. பெரிய பெரிய கதைகள்ல இது ஒரு கதை. அப்புறம் என்ன சொல்றாரு, வெளியில இப்ப சந்திச்சுட்டு பிரபாகரனை சந்திச்சுட்டு வந்த பிறகுதான் இவர் கொஞ்சம் பிரபாகரன் சொன்னாரு, பெரியார் வழியில் தான் நடக்கிறோம், அண்ணா வழியில் தான் நடக்கிறோம் நாங்கன்னு சொல்லி சொன்னாரு, பெரியார் தான் எங்களுக்கு வழிகாட்டின்னு சொல்லி சொன்னாரு. இப்ப என்ன சொல்றாரு, பிரபாகரனை சந்திச்சுட்டு வந்த பிறகுதான் இது திராவிட கூட்டம், திருட்டு கூட்டம், அதுல மாட்டிக்கிட்டுன்றது எனக்கு தெரிய கிடைச்சது. அது வரைக்கும் அறிவு இல்லாம இருந்தேன் அப்படின்னு. என்னைக்குமே அறிவோட இருந்தது இல்லைன்னு வச்சுங்க. ஒரு திரைத்துறையில சொல்லுவாங்க, நல்லா கதை சொல்லுவாருன்னுவாங்க. ஒரு படம் எடுக்கிறன்னா போய் ப்ரொடியூசர்ட்ட கதை சொல்லணும்ல, ரொம்ப அருமையா 2 மணி நேரம் கதை சொல்லுவாரு அப்படின்னுவாங்க. அதான அந்த கதை கதை சொல்றதுக்கு, புனை கதைகளை சொல்றதுக்கு, உண்மை கதைகளை புனை கதைகளை சொல்றதுக்கு ஒரு கண்ண புருடாவெல்லாம் விடுறதுக்கு அப்படி சொல்லிட்டு இருக்காரு. நம்புற மாதிரி கதை சொல்லுவோம். எதுல இருக்க தம்பிகள்லாம் கை தட்டிக்கிட்டு விசில் அடிச்சுக்கிட்டு ஓன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இவரை நம்புறதுக்கு தயாரா இல்ல. பாதி கூடார காலி ஆயிட்டுதுன்னு வச்சுங்க. சீமானுடைய கூட பாதி காலி ஆயிடுச்சு. ஒரு மாவட்டத்துல மொத்தமா கூட்டோட வெளில போறாங்க. இவரை நம்பி அந்த வெளிநாடுகளில் இருக்கிற ஈழத்தமிழர்கள்லாம் நிறைய பணம் அனுப்பிட்டு இருந்தாங்க இவருக்கு. இந்த பணத்தை வச்சுட்டு சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தார் பிரபாகரன். அது இதுன்னு பேசிக்கிட்டு ஒரு ஜெர்மனில இருந்து வந்த ஒரு நண்பரை சந்திச்சு கேட்டேன் நான், ஒரு ஈழத்தமிழர் ஒருத்தரை பேசிட்டு இருக்கும்போது, ஏன்னா இவரை நம்பிலாம் நீங்க பணம் அனுப்புறீங்களா, இவர் என்ன ஆட்சிக்கு வந்துட போறாரா, ஆட்சிக்கு பிடிச்சி உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ண போறாரான்னு கேட்ட, இவர் ஆட்சியெல்லாம் பிடிக்க முடியாது, நல்லா தெரியுங்க, வெற்றி பெற மாட்டார்லாம் தெரியும், ஏதோ நமக்காக பேசிட்டு இருக்காரு தமிழர்களுக்காக பணம் அனுப்பிட்டு இருந்தோம், அதுவும் குழப்பு நடத்துறாருன்னு தெரிஞ்சு வச்சு இப்ப நாங்க நிறுத்திட்டோம்னு சொன்னாரு. அங்க இருந்து வர்ற பணம் எல்லாம் நின்னு போச்சு. நின்ன உடனே இப்ப என்ன பண்றாரு,
ஒரு முக்கியமா இதுல என்ன இயக்கம் தொடங்கினதே இந்த நாம் தமிழர் கட்சி பெயர் வந்து சீபா ஆதித்யநாத் தினத்தந்தியுடைய உரிமையாளர் சீபா நாம் தமிழர் கட்சி வச்சு இயக்கம் வச்சிருந்தாரு. அதை போய் தனக்கு ஓடுன்னு கேட்டது. இன்னைக்கு ஒரு பேட்டியில குளத்தூர் மணி பேட்டி ஒரு பார்த்தேன். அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, குருமூர்த்தியும் சோவும் தான் போய் சிவந்தி வாங்கி கொடுத்தாங்க. அப்ப வந்து தெரியுது பாருங்க இவர் எங்க இருந்து ஆரம்பம், எதுல இருந்து வராருன்றது. குருமூர்த்தியும் ஆரம்பத்துல இருந்தே அவங்க கொடுத்தான். ஆமா ஆமா, அதுதான் குளத்தூர்மணியே சொல்ற. ரெட்டை முகத்தோட இருந்திருக்காரு. அங்க ஒரு முகம், எங்களுக்கு ஒரு முகம் காட்டிட்டு உள்ளுக்குள்ள ஒரு முகத்தை வச்சிட்டு இருந்திருக்காரு. இப்பதான் புரியுது இன்னொரு முகம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப என்னாச்சு, அந்த படம் அங்க இருந்து வர்றது நின்று போன உடனே வேற வழி கிடையாது, இன்னொரு முகத்தை வெளியில காட்ட வேண்டியதா போச்சு இவருக்கு. இப்ப பாஜக RSS கிட்ட காசை வாங்கிட்டு குழப்பு ஓடணும்ல. அது ஒரு மாசத்துக்கு இவருக்கு வேலையாளர்களுக்கு, வேலை செய்யறவங்களுக்கே திட்ட 50,000 சம்பளம் கொடுக்குறாங்க. வீட்டுல 15 பேர் வேலை செய்யறாங்களாம், அவங்களுக்கு 1.5 லட்சம் சம்பளமா. மாசத்துக்கு 10,000னா 15 பேருக்கும் அது ஒரு சம்பளம். வீட்டு வாடகை 2.5 லட்சம் ரூபாயா. இந்த மாதிரி வந்து வீட்டுல 10 பேர் வேலை செய்யறாங்களாம், 10 பேர் 15 பேர் வேலை செய்யறாங்களாம், அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். பசங்களுக்கு ஆமா, வீட்டுக்கு வந்து பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ், பள்ளி கட்டணமே 5 லட்சமா வருஷத்துக்கு. இவ்வளவுதான் செலவாகுது. அதுக்கெல்லாம் பணம் வேணும்ல. ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்தாச்சு, திரும்ப திடீர்னு இறங்க முடியாது. அதுக்காக வந்து RSS பாஜக கிட்ட பணம் வாங்கிக்கிட்டு ஒரு கூலிப்படை தலைவராக இருந்து பெரியாருக்கு எதிராகவும் திராவிட இயக்கத்துக்கு எதிராகவும் பேசிட்டு இருக்காரு. ஆட்ட கட்சி மாட்ட கட்சி மனுஷனை கட்சி கதையா இப்ப கடைசியில் பெரியார வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருக்காரு. அந்த பேட்டியிலேயே சொல்லுவாங்களே பாருங்களேன், ஆயுதத்தை வச்சுட்டு இருக்கும்போது எதுக்கு இந்த ஆயுதம் சொல்லி கேட்கும்போது தம்பிங்களுக்கு அவசரத்துக்கு உதவுமே அப்படின்ட்டு வச்சுட்டு அந்த பேட்டியில ஆயுதம் கத்தி எல்லாம் கிடக்குது, தம்பிக்கு ஏதாவது நாளைக்கு தேடிட்டு இருந்தா அந்த மாதிரி சொல்லிட்டு. அதெல்லாம் இவர் எந்த தம்பியும் போய் இவர் காப்பாத்தல. அவனவன் கேஸல மாட்டிக்கிட்டு சமாளிக்கிறாரு. இவர் போய் எந்த தம்பிகளையும் காப்பாற்றவும் இல்லை. இந்த தம்பி இவரை நம்ப எதுவும் இறங்கிறதுக்கு ரெடியா இல்லை. நான் வந்துட்டு யாருமே கட்சியில இவரை தவிர வேற யாரும் வந்து பேர் வாங்கிடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. காளியம்மாள் கொஞ்சம் அதுக்குன்னு ஒரு பேரு வேட்பாளர் பேரை அறிவிச்ச உடனே மயிலாடுதுறை ஒரே விசில் சத்தம், ஆரவாரம், அந்த மாதிரி ஒரு கூட்டம் அங்க இருக்கு. அத பொருட்கள் இருக்கு. அவர் தான் உடனே காளியம்மாள் ஒரு பிசுறு தட்டி ஆமா அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்காரு. ஆக இவர் மட்டுமே ஒன் மேன் ஷோவா இருக்கணும். இவர் தான் அதிபர் ஆயிட்டார்ல. இப்ப அதிபர் இவரு முதல்வர்னு சொல்லிட்டு இருந்தாரு, இப்ப வந்து அதிபர். அதாவது இவரு கையெழுத்து போட்டு கொடுத்தா ஜெர்மன், அமெரிக்கா போன்ற நாடுகளே குடியுரிமை கொடுத்துறாங்க. சொல்ல வேண்டியதானே, என்ன இருக்கு? அந்த நெறியாளர் ஆச்சரியமா கேட்க எப்படி சொல்றீங்க? ஆமா கொடுக்குறாங்க, எனக்கு கொடுக்குறாங்கல்ல, நாங்க கொடுக்குறாங்க, நம்பிக்கை கொடுக்குறாங்க அப்படின்னு கதை விட்டுட்டு இருக்க வேண்டியதுதான். இஷ்டத்துக்கு அள்ளி விட்டு கதையை விட்டுட்டு பொய் சொல்லிட்டு தெரியுது. திறந்தா பொய். நேற்று கொண்டு சொல்ல வேண்டியது இன்னைக்கு கொண்டு அந்த, அதாவது மானம் ரோஷம் உள்ள தாய்மார்கள் வந்து கிருஷ்ணனை சாமியா ஏத்துக்க மாட்டாங்கன்னு சொன்னவர். எவ்வளவு கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லி இப்போ கிருஷ்ணன் முப்பாட்டாங்கிறாரு. அதுக்கு முன்னாடி சாமி இல்லை அப்படின்னாரு. இப்ப வந்து நான் முருகன் முப்பாட்டாங்கிறாரு. எவன்டா முப்பாட்டான்? ஏதாவது ஒருத்தான் ஒன்று வரணும். கிருஷ்ணன்றதுலாம் இங்க கிடையாதுங்க. தமிழ்ன்ற தமிழ் கடவுள்னு பார்த்தா திருமால் வந்து தமிழ் கடவுளா இருப்பாங்க. குறிஞ்சி இதை வந்துட்டு இதுலயே சொல்றாங்க. குறிஞ்சி உள்ள கடவுள் வந்து இது முருகன், உள்ளில கடவுள் திருமால். சங்க தொல்காப்பியத்தை சொல்லுது. திருமால் வேற, கிருஷ்ணன் வேற. இந்த 10 அவதாரம்லாம் திருமால் கிடையாது. எல்லாத்தையும் பின்னால வந்தவங்க வந்து கலந்து விட்டானோ. சுப்பிரமணியர் வேற, முருகன் வேற. 6 முகம்லாம் கிடையாது முருகனுக்கு, ஒரு முகம் தான். ஆமா, சீமானுக்கு 2 முகம். அது போல வந்து முருகனுக்கு 1 முகம் தான். அது எல்லாத்தையும் ஒன்னா கலந்து விட்டான். நீ வந்து சொல்ற சைவம் உண்டு, வைணவம் உண்டு ஆரம்ப காலத்துல இருந்து. இதெல்லாம் வந்து இந்து மதம்ன்றது ஒன்னே கிடையாது. ஆமா, அது இங்கிலீஷ்காரன் கொடுத்தது, கிருஷ்ணன் வந்து எங்களுக்கு இந்து மதம் என்பது எந்த உபனிஷத்துலயோ வேதத்திலயோ சொல்லவே இல்லை. நம்ம சொல்லல, தெய்வத்தின் குரல்ல இந்த காஞ்சி மகா பெரியவான்னு சொல்றாங்கல்ல, இந்து மதம் பேர் கிடையாது. வந்து நல்ல வேற வெள்ளைக்காரன் வந்து இந்து மதம் நமக்கு ஒரு பேர் வச்சான். இல்லாட்டா நம்ம பாடு
ரொம்ப கஷ்டமா போயிருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஆமா. அடையாளம் இல்லாத போயிருக்கோம் அப்படின்ட்டு. அதனால வந்துட்டு இதெல்லாம் வந்து ஒரு வரலாறு தெரியாமல் பிள்ளையாருக்கே வந்து வாதாபி கணபதினு ஏன் வந்துச்சுன்னா, வாதாபி வரைக்கும் போய் போர் தொடுத்து கொள்ளடிச்சிட்டு வந்த பொருள் எல்லாம் மூட்டையை கட்டி எடுத்தாந்து திறந்தா உள்ளுக்குள்ள ஒரு வித்தியாசமா ஒரு பொருள் இருந்துச்சு. என்னன்னு பார்த்தா பிள்ளையாரு. அதை இங்க வச்சு சாமி கும்பிட ஆரம்பிச்சாங்க. அதுதான் பிள்ளையாரு. பிள்ளையார் ஆக்சுவலா வந்து யானை முகம் வந்து புத்த மதத்தினுடைய ஒரு இதா வச்சிருந்தாங்க. அதை இவங்க பிள்ளையார் ஆகிட்டாங்க, இந்து மதம் ஆகிட்டாங்க. அப்போ சாய்பாபா ஒரு முஸ்லீம்ங்க, அது இந்து ஆகிட்டாங்கல்ல. அவர் இஸ்லாமியர், அவர் ஒரு இந்து ஆக்கி ஊருக்கு ஊர் பாத்தீங்கன்னா 10 கிலோமீட்டருக்கு ஒரு பெரிய கோயில் இருக்கு, சாய்பாபா கோயில். இதெல்லாம் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா செலவு பண்ணி ஏதோ பளிங்கு கல்ல சிலைகளும் அது இதுமா கோடி ரூபாய் செலவு பண்ணி யாரோ கொண்டு வந்து நம்ம விட்ட திணிக்கிறாங்க. அவங்க கலாச்சாரத்தை வேற வேற வகையில உள்ளுக்குள்ள ஒன்னாந்து திணிச்சு தமிழருடைய அடையாளத்தை அழிக்கணுங்க பல முயற்சி நடக்குது. அதுல ஒண்ணு இந்த சாய்பாபா. இதுக்கெல்லாம் துணை போயிட்டு இருக்கிறது நம்ம சீமான். சீமான் வந்து அவர் இன்னும் பேசுவார். அடுத்தது வருவாரு. உங்க எப்ப பெரியாருக்கு எதிரா வந்து இல்லாத பொல்லாத அவதூற பேச ஆரம்பிச்சுட்டாரோ, பெரியாருக்கு எதிராக நீங்க அதாவது ஒரு அறிவு கட்டத்தனமா இருக்கு. ஆதாரம் காட்டியா பெரியாரை பத்தி பேசியிருக்காரு சொல்றீங்களா? பெரியார் பேசினா சொல்றீங்களா? எங்க பேசினாரு, எதுல ஆதாரம் காட்டுனா? நீ எல்லா ஆதாரத்தையும் எந்த தலைவரும் பேசியிருக்க மாட்டாங்க. ஆதாரம் நீ தான் கொடுக்கணும். குற்றம் சுமத்துறது நீ தானே ஆதாரம் கொடுக்கணும். நீங்க எல்லாத்தையும் அரசுடைமை ஆக்கு நான் காட்டுறேன் அப்படி சொன்னா, அரசுடைமை ஆக்குனா வந்து புத்தகத்தை யார் வேணா அச்சிட்டு வித்துக்கலாம், சம்பாதிச்சுக்கலாம். அதெல்லாம் கடையில விக்குது இல்ல. இல்ல அப்ப இவரு எங்க இருந்து படிச்சிருப்பாரு? இவர்கிட்ட ஆதாரம் இல்ல சொல்றாரு. எங்க இருந்து படிச்ச, எதுல இருந்து படிச்சு எடுத்த சொல்லு, இந்த புத்தகத்துல இருக்குன்னா சொல்லு. ஒண்ணுமே சொல்லாம வாயை திறந்தா பொய்யாட்டி விட்டுட்டு இன்னைக்கு வந்து ஆதாரம் எல்லாம் நீ அரசுடைமை ஆக்குனா நான் வந்து ஆதாரம் கொடுக்குறேன் அப்படின்றதெல்லாம், அதாவது எப்படிதான் இப்படி எல்லாம் கற்பனையா ஒரு பொய் சொல்றது கூட வருதுன்னு தெரியல. பொய் பேச வச்சு வேடிக்கை பார்த்தா மணியண்ணன் ராஜ்குமார் போன்றவங்க தான் காரணமோன்னு எனக்கு தோணுது. ஆமா ஆமா, அதுதான் அந்த பாவத்தை நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு அவர். குளத்தூர் மணி நீ பேசும்போது அந்த நான் ஏத்துக்க வேண்டியதான், வேற வழி கிடையாது, அந்த தப்பு நான் தான் பண்ணதுன்னு நீதான் சொல்லிட்டாரு. என்ன பண்றது, அன்னைக்கு வந்து வேற முகத்தை காட்டிட்டு ஏமாத்து வேலை பார்த்து இவ்வளவு பெரிய ஏமாத்துக்கார அயோக்கியனா இருப்பாரு சீமான்னு சொல்லி அவரு எதிர்பார்க்கல. அதனால வந்து ஏமாந்துட்டாரு. எல்லாரும் ஏமாத்தக்கூடிய ஆள் தானே. பாருங்களேன், ஒரு 30 லட்சம் பேரை ஏமாத்தி ஓட்டு வாங்குறாள் அந்த ஆளு. அப்ப ஒரு குளத்தூர் மணியான ஏமாத்துறதுக்கு என்ன பெரிய விஷயமாக போகுது? அப்படிதான் ஏமாத்தி இருக்காரு. எனக்கு என்னன்னா, எனக்கு சொன்ன அடிக்கடி நான் சொல்றது மாதிரி நம்ம முதலமைச்சர் ரொம்பவும் நல்லவரா இருக்காரு, ரொம்ப பெருந்தன்மையோட இருக்காருங்கிறத அர்த்தமா இருக்கு. தூக்கி உள்ள போட்டு 4 மிதி மிதிக்காம பெரியார பத்தி பேசுறேன்னா அதுதாங்க. நம்ம தமிழ் மக்கள்கிட்டையும் ஒரு நேரம் எழுந்து வந்திருக்கணும்ல. எப்படா பெரியார பேசலான்ட்டு, பெரியார பேசிட்டு இன்னும் வெளியில நடமாட முடியாதுன்ற ஒரு அச்சம் இருக்கணும். அந்த அச்சம் வந்து வந்தாத நீங்க எல்லாம் எப்படி இப்படி அமைதியா இருக்கீங்கன்னு தெரியல. ஒரு படத்தான் செருப்பால அடிச்சீங்க நீங்க. படத்தை அடிச்சா போதாது, சேலம் வருவார்ல சீமான், நேர்ல அடிச்சிடலாம். அதனால வந்து பெரியார பத்தி அவதூறா நீ விமர்சனம் பண்ண, விமர்சனத்தை வரவேற்றது பெரியார். நீ என்ன கேள்வி கேளு, நான் சொல்றேங்க, நீ எதையும் ஏத்துக்காத. உன் அறிவு இருக்கு, அதை சிந்தி, உன் அறிவுக்கு ஏற்படுதா இருந்தா செய், இல்லட்டா செய்யாத, நான் சொன்னாலுமே கேட்காதன்னு சொல்லி சொன்னார் பெரியார். விமர்சனம் கேள்வி கேளுன்னு தான் சொன்னாரு. நீ வந்து கேட்கறது விமர்சனம் கிடையாது, இது அவதூறு. இந்த மாதிரி அவதூறு பரப்பிட்டு வெளியில தெரிஞ்சுக்கிட்டு, அது பெரியாருன்ற என்ன காரணம்னா, பிஜேபி என்னன்னோ செஞ்சு பார்த்தான், இங்க கால் உணவே முடியல, உள்ள விடமாட்டேங்கிறாங்க தமிழக மக்கள். இப்ப என்ன செய்யணும்னா, அதுக்கு ஒரே முக்கியமான காரணம் பெரியார் என்ற பிம்பம் தான்.
பெரியார்ன்ற ஒரு பேர் இங்க ஆழமா பதிஞ்சு போச்சு. அவருடைய கொள்கைகளை பின்பற்றாங்க மக்கள். நம்ம சாமி கும்பிடுறோன்னே பெரியாரை எடுத்து பேசினா கோவப்படுறான், சண்டைக்கு வரான், போர்க்கொடி பேசுறான். அதான் சொல்ற, கோயிலுக்குள்ள போய் அர்ச்சனை பண்ணிட்டு அர்ச்சனை திட்டோட வெளியில வர்றான். நீ பெரியார யாராவது திட்டினானா இப்ப அர்ச்சனை திட்ட கீழே எப்ப பெரியார திட்டல கொடி பிடிக்க ஆரம்பிச்சிடறான். ஒரு புரியல, சங்கிகளுக்கு என்னடா இதுன்னு ஒன்றும் புரியல. ஆக அது பெரியாருங்கிற பிம்பத்தை உடைச்சா மட்டும்தான் இங்க நம்ம கால் ஊன்ற முடியும். அதான் அவன் பேசினா எடுபடாது. RSS கும்பல் வந்து இங்க பெரியாருக்கு எதிராக பேசுனா வந்து அவன் பேச பேச இன்னும் பெரியாருக்கு இது வலுப்படுது. நீங்க பெரியார் யாருன்னு தெரிஞ்சு இளைஞர்கள்லாம் திரும்ப போய் பெரியார் பத்தி புத்தகத்தை வாங்கி படிக்க ஆரம்பிக்கிறேன். பெரியார் உடனே பெரியாருடைய செல்வாக்குன்னு கூடுது. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப 2-3 வருஷத்துல பெரியார பேசுற அளவுக்கு இதுக்கு 2-3 வருஷத்துக்கு நம்ம பேசல பாருங்க. அப்பெல்லாம் அதிகமா பெரியார பத்தி பேசல. இவன் வந்து எப்ப எதிர்ப்பு வர வரதான் இன்னும் பெரியார பத்தி பேச்சு அதிகமாகுது. பெரியார் எனக்கு எதிரிங்க தான் பிரச்சாரம். ஆமா ஆமா, அது மாதிரி எதிரிகள் தான் பிரச்சாரம் பண்றாங்க பெரியார் சொன்ன மாதிரி. இப்ப வந்து இது மாதிரி அண்ணா இப்ப நம்ம பேசினா எடுபடாது. அதனால இந்த சீமான் என்ற கைக்கூலியை கூப்பிட்டு கூலிப்படை தலைவனா நியமிச்சு அதுக்கு காசு கொடுத்து, இந்த ஆளுக்கு காசு தேவையா இருந்துச்சு. யாரா கொடுப்பான்னு பார்த்தானே, சரி அங்க இருந்து வரலையா நான் தரேன் நீ பண்ணு. ஏதாவது இந்த திரள் நிதி அங்க இருந்து ஒரு தூரம் இல்ல, அதுக்கு ஏதாவது ஒரு கணக்கு கேட்டிருக்கா பாத்தீங்களா? அது மட்டும் இல்ல, அந்த ஆள் வச்சிருக்கிற கொடியே வந்து விடுதலை புலிகள் கொடி, ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கத்தோட கொடியை வச்சிருக்கா. அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். அதெல்லாம் எடுக்காம இருக்கிறதுக்கு காரணமே வந்து இவெல்லாம் பாஜக சொல்லி எல்லாம் பண்றதுனால பாஜக கண்டுக்காம இருக்கு. அவருடைய கைக்கூலியா இருக்கிறதுனால பாஜக RSS கூலிப்படை தலைவனாக செயல்பட்டு இன்னைக்கு பெரியார் சீமானை வைத்து பெரியாருடைய பிம்பத்தை இங்க உடைத்து நாம் கால் ஊன்றலாம் என்று முயற்சி செய்கிறது RSSம் பாஜகவும். அது வெற்றி பெறாது, அது நடக்காது. சீமான் வந்து அடிபட போறாரு. அதுக்கு வந்து ஈரோடு கிழக்கு தொகுதி மக்கள் அவருக்கு பெரிய ஒரு பாடம் சொல்லணும். இயக்குனர் ராஜ்குமார் வெளியிட்டது மூலமா ஈரோடு தேர்தல்ல எதிரொலிக்குமா சீமானுக்கு ஏதாவது? ஆமா, மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும். இத இந்த மாதிரி பொய் பிரச்சாரம் பண்ற ஒரு பொய்யன் வந்து வாக்கு கேட்க வர்றா, அவனை விரட்டி அடிங்க. பெரியார பத்தி அவதூறு பேசிட்டு பிரபாகரனுக்கு பத்தியும் அவதூறா பேசுறாரு, பிரபாகரன் அவமானப்படுத்துறாரு. பிரபாகரன் பேரை சொல்லி பொய் பிரச்சாரம் பண்ணி ஏதோ பிரபாகரனுக்கு ஆதரவாக மாதிரி பார்த்த மாதிரியும் பேசி பொய் பிரச்சாரம் பண்ண கூட ஒரு பொய்யன் உங்களிடம் வாக்கு கேட்டு வருகிறான், அவனை வந்து விரட்டி அடிங்கன்னு திமுகவோட திராவிட இயக்கத்தோடு கொண்டு போகணும். திகாக்காரங்க அதை வந்து குளத்தூர்மணி மற்ற எல்லாம் இருக்கு இல்லையா, அவங்க எல்லாம் கொண்டு போயிட்டு அங்க மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும். ஈரோடு கிழக்குல பிரச்சாரம் பண்ணா உள்ள வந்தா உள்ள விட்டாலே தப்புன்றான். நேற்று கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்களா, அம்பேத்கர் பெரியார் இயக்கங்கள் வந்துட்டு பிரச்சாரம் பண்ண வரக்கூடாது. அதுதான் பிரச்சாரம் பண்றதுக்கே உள்ள வரக்கூடாதுன்ற அளவுக்கு இந்த ஈழோ இடைத்தேர்தல் அவர் சந்திக்கக்கூடிய சம்பவங்கள் தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ண போறதுக்கு பயப்படணும். அந்த அச்சத்தை ஏற்படுத்தணும். அப்பதான் வந்து சீமானுக்கு இனிமேலாவது பேசாம இருப்பார். ஒரு அரசியல் கட்சி தலைவருக்குரிய அத்தனையுமே இல்லையே, அவருக்கு அந்த பண்பே இல்லையே. தலைவரா இருக்கக்கூடிய தலைமைக்குரிய பண்பே கிடையாது. அவரு கேவலமான ஒரு பிறவி. இன்னும் சொல்ல போனா இதுக்கு முன்னாடி பல நேர்காணல்கள்ல சீமானை பத்தி கேட்டா, சீமானை பத்தி என்கிட்ட கேட்காதீங்கன்னு சொல்லியிருக்கேன். நான் உங்கள்கிட்டே சொல்லியிருக்கேன், சீமானை பத்தி நான் பேச மாட்டேன்னு. பெரியாரை பத்தி பேசுறதுதான் அந்த கேவலத்தை பத்தி நம்ம பேச வேண்டியதா இருக்கு. சீமான ஒரு அரசியல் தலைவராகவோ ஒரு இதுல என்ன ஒரு விஷயம்னா, அவங்களை ஏன் பெருசு பண்ணணும்னு பேச வேண்டிய நேரத்துல நம்ம எல்லாம் பேசாம விட்டதான் அந்த அளவுக்கு அதை நினைச்சுதான் இப்ப பேச வேண்டியதா இருக்க ஒழிய, இல்லைன்னா சீமான் எல்லாம் பேசுறதுக்கு தகுதியான ஒரு ஆளே கிடையாது. இப்பவுமே என்கிட்ட சில பேர் கேட்கறேன், சீமானை பத்தி எல்லாம் ஏன் சார் நீங்க பேசிட்டு இருக்கிறீங்கன்னு. ஏன்னா உங்க தகுதிக்கு வந்து சீமான்லாம் ஒரு ஆளா அவர்கிட்ட போய் நீங்க ஒரு பெரிய பத்திரிகையாளர், நீண்ட அனுபவம் உள்ளவர், நீங்க போய் சீமானை பத்தி பேசலைன்னா அப்புறம் என்னையா பண்றான், அவன் செய்யறதும் சரின்னு ஆயிடும், அவன் பண்றது அயோக்கிய பயன்றது வெளியில் மக்களுக்கு சொல்ல வேண்டியிருக்குல்ல, என்ன பண்றது, அதுக்காக பேச வேண்டியதா இருக்குதான் சொல்லி சமாதானப்படுத்த வேண்டியிருக்கு. அது மாதிரி ஒரு தகுதியற்ற ஒரு கழிச்சடைன்னு முரசொலியில எழுதினாங்க பாத்தீங்களா தலையங்கம்.
அந்த கழிச்சடை பத்திலாம் நம்ம பேச வேண்டிய நிலைமைக்கு ஆளாயிட்டோம் என்று வருத்தத்தோடு தான் பேச வேண்டியதா இருக்கு. சீமான் ஒரு கழிச்சடை கூலிப்படை தலைவன். பெரிய பாஜக கூலி வாங்கிக்கிட்டு ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு இது போல பேசி அந்த ஆளே பாருங்க. நம்ம கரிகாலன் ஒன்று எடுத்து போட்டிருக்காரு. வயது ஊடகவியலாளர் கரிகாலன். இவருக்கு வயது 58, இவங்க மாமியாருக்கு வயசு 52, இவர் மனைவி வயசுன்னு 31. இவரே மகள் வயது பொண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டு மகள் வயது பொண்ணை திருமணம் பண்ணிட்டு நீ பெரியாரை பத்தி பேச உனக்கு என்னடா யோக்கியதை இருக்குன்னு கேட்டிருக்காரு கரிகாலன். கரிகாலனை பார்த்தாலே சீமா டென்ஷன் ஆயிடுவார் தெரியுங்களா? பிரஸ் மீட் வராத பாரு, பார்த்தாலே டென்ஷன் ஆகுது, பிரஸ் மீட்டுக்கு வராது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஒரு டைம் சொல்லி இருந்தாரு. ஆமா சொல்லியிருக்காரு ஏற்கனவே. உனக்கு என்ன பிரச்சனை இருக்கு கரிகாலா, நீ வராது என்ன பிரஸ் மீட் அப்படின்னு. அது போல சீமான ஒரு அயோக்கியன்றத அடிக்கடி தோல் உரிச்சுக்கிட்டே இருப்பாரு யாரு கரிகாலன். அவர் பேட்டிகளை எடுத்துக்கொண்டு போய் ஈரோடு தொகுதியில போட்டாலே போதும் எவ்வளவு ஃப்ராடுங்கிறது மக்கள் தெரிஞ்சுப்பாங்க. கரிகாலன் போட்ட வீடியோக்கெல்லாம் ட்ரைப்ஸ் இருக்கு பாருங்க, அதுல இருந்து வீடியோ எல்லாம் எடுத்து போட்டாலே போதும் அவர் எவ்வளவு பெரிய ஃப்ராடு. திரும்ப இவர் சீமான ஒரு அயோக்கியன்றது மக்கள் தெரிஞ்சுப்பாங்க. மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும். அது ஆனா தெரிஞ்சிச்சு, அவங்க கட்சிக்காரங்களே தெரிஞ்சு வச்சு இப்ப கூண்டோட போயிட்டு இருக்காங்க. இப்ப 8% வாக்கு இப்ப 4% ஆயிருக்கும். எப்படியும் கட்சியில பாதி போயிடுச்சு. எல்லாரும் ஒவ்வொரு மாவட்டமா போயிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளைக்கு ஒரு மாவட்டம் வெளில போயிட்டு இருக்காங்க. அந்த கட்சியில இருக்கிற வரைக்கும் அவமானம் தானே. ஆமா, அதனால மக்களை சந்திக்க கூட 2 பெண்களை உட்கார வச்சுட்டு இருக்காங்கல்ல, அந்த பெண்கள் எப்படி ஆகும் போக வேண்டாங்க. ஏங்க நம்ம தரத்தை நம்ம குறைச்சு பண்ண அவன் எவ்வளவு பெண்களை எவ்வளவு இழிவா நினைக்கிறவனா இருந்தா பிரஸ் மீட்ல ஒரு சொல்றான். அந்த அதாவது விஜயலட்சுமி பிரச்சனை பத்தி வந்தப்ப என் மனைவி விஜயலட்சுமி தான் கிடைச்சாலும் அவனுக்கு வேற ஆளே கிடைக்கலையா அப்படின்னு சிரிக்கிறான். அப்போ எவ்வளவு அதுக்கு பிறகுதான் அந்த பெண்கள் அவன் கட்சியில இருக்கிறாங்கன்னு சொன்னா நம்ம என்ன சொல்றது? அவனை நம்பி இருக்கிறாங்கன்னா பெண்களை எவ்வளவு இழிவா பேசுறான் பாருங்க. அவன் மனைவியே கேட்டுச்சான். அது போல அந்த மாதிரி அதை சொல்லிட்டு சிரிக்கிறான் சிரிக்கிறான்னா அவன் இதை கேவலமான புத்தியா இருப்பான். அவளா ஒரு தலைமைக்கு கூட இருக்கிறவங்க எல்லாரும் சிரிக்கிறாங்க, அவங்க மனைவியும் சிரிக்கிறாங்க. இது என்ன கட்சி, என்ன குடும்பம், ஒண்ணுமே புரியலையே. எழவோ அதெல்லாம் நம்ம பேசணும்னா நம்ம வாய் நாரிடும். அதனாலதான் அதுக்குள்ள போக வேண்டாம்னு சொன்னது நானு. ஒரு பண்பாடே கிடையாதுங்க. பண்பாடும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இதே வாய்க்கு வந்தபடி கூலிக்காக மாரடிக்கிறோம். அதாவது நேத்துக்கு ஒரு பொய் சொல்லுவான், இன்னைக்கு ஒரு பொய் சொல்லுவான். பொய் மட்டுமே முதலீடா இருக்கு. அப்புறம் என்ன இருக்கு அவன்கிட்ட போயிட்டு நீங்க என்ன எதிர்பார்க்க முடியும்? சீமான்னு அதான் எதிர்பார்க்க முடியும். அதனால நீங்க அதிர்ச்சியா இருக்கு சொன்ன இதுல என்ன அதிர்ச்சி இருக்கு? சீமானாலே ஃப்ராடு தானே அப்படின்னு. அதெல்லாம் தெரியும். அந்த போட்டோ வச்சுதான் வாழ்க்கை ஓட்டிட்டு இருந்தாரு. இன்னைக்கு அதையே அது ஆதாரபூர்வமா உடஞ்சு போச்சு இன்னைக்கு. அவ்வளவுதான். அதுக்கும் ஒரு பொய் சொல்லுவான் நாளைக்கு. அதுக்கும் ஒரு பொய்ய சொல்லுவான் நாளைக்கு. நான் ஒரு கதையை சொல்லிட்டு இருப்பேன். ஆமா ஆமா, சரிங்க சார், ரொம்ப நன்றி சார். சீமானை பத்தி அவர் வண்டவாளத்தெல்லாம் தண்டவாளம் ஏற்றிட்டீங்க. ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கிறேன் சார். நன்றி, வணக்கம்.